தாம்பரம் மாநகராட்சி குப்பை வாகனத்தில் இருந்து குப்பைகள் சரிந்து சாலையில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது விழுந்ததில் கைக்குழந்தையுடன் சென்று கொண்டிருந்த தம்பதி படுகாயமடைந்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் தனியார் ஒப்பந்த நிறுவனம் மூலம் சேகரிக்கப்படும் குப்பைகளை கன்னடபாளையம் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தாம்பரம் மாநகராட்சி டாடா ஏசி வாகனத்தில் மாநகராட்சி பகுதியில் சேகரிக்கப்பட்ட குப்பையை கன்னடபாளையத்திற்கு ஏற்றிச் சென்றுள்ளனர். அப்போது மாநகராட்சி குப்பை வாகனம் அதிக அளவில் குப்பைகளை ஏற்றிக்கொண்டு தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது குப்பைகள் சரிந்து அருகே இருசக்கர வாகனத்தில் கைக்குழந்தையுடன் சென்றவர்கள் மீது விழுந்ததில் நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் சாலையில் சரிந்து விபத்துக்குள்ளானது. இதில் கைக்குழந்தை உட்பட மூவரும் பலத்த காயமடைந்தனர். இதனை கண்டு அங்கிருந்தவர்கள் உடனடியாக மூவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தாம்பரம் மாநகராட்சியில் குப்பைகளை கொண்டு செல்லும் வாகனத்தில் குறிப்பிட்ட அளவு மட்டுமே குப்பையை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் அதிக அளவில் குப்பைகளை ஏற்றி செல்வது மட்டுமின்றி வாகனத்தை சுற்றி வலைகள் அமைத்து குப்பைகள் கீழே சிதறாதவாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் இதனை மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.